Hi! Welcome to Bookbox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. சிங்கமும் நரியும். கதை சொல்லி தீபா பல்ஷாவர். ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை பசேலான ஒரு காடு. விலங்குகளுக்கு சாப்பாடு நிறைந்து இருந்தது. மனிதர்கள் இயந்திரங்களுடன் வந்தனர். மரங்களை வெட்டி சாய்க்கத் தொடங்கினர். மரங்கள் குறைந்தால் விலங்குகள் குறையும். பலம் வாய்ந்த சிங்கம் சாப்பாடு குறைந்திருப்பதை கண்டான். நாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், தன் நண்பன் நரியிடம் சொன்னான். ஒரு மிருகத்தை கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வா, நான் கொன்று விடுகிறேன், இருவரும் சாப்பிடலாம். நரி தேடி தேடி அலைந்தான். கடைசியில் ஒரு மரக்கட்டை குவியல் அருகே நின்று கொண்டிருந்த மனிதனை கண்டான். காட்டின் மறுபுறத்தில் இன்னும் பெரிய சிறந்த மரங்கள் உண்டு. நரி அவனிடம் சொன்னான். எங்க எனக்கு காட்டு என்றான் பேராசை கொண்ட மனிதன். நரி மனிதனை மேலும் கீழும் காட்டை சுற்றி சுற்றியும் வழிநடத்தி சென்றான். பசி கொண்ட சிங்கம் காத்திருக்கும் இடம் வரை. சிங்கம் மனிதனை நோக்கி தாவினான். குரங்கை போல் மனிதன் அருகில் இருந்த மரத்தின் மேல் தாவினான். சிங்கத்திற்கும் நரிக்கும் அப்படி ஒன்றும் கவலை இல்லை. மனிதன் தப்பிக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். எப்படி உணவை பங்கு போட்டுக் கொள்வது என்று பேசத் தொடங்கினர். நான் கால் விரலிலிருந்து தொடங்குவேன் என்றான் சிங்கம். நான் கை விரலிலிருந்து தொடங்குவேன் என்றான் நரி. ஒவ்வொன்றாக யார் எதை சாப்பிடுவது என்று தேர்வு செய்தார்கள். தன் உதடுகளை நக்கியவாறு கடைசியாக சிங்கம் சொன்னான், நான் மூளையை சாப்பிடுவேன். நரியும் அந்த மனிதனின் மூளையை சாப்பிடுவதை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தான். சிங்கத்திடம் சொன்னான், ஆனால் இந்த மிருகத்துக்கு மூளையே இல்லையே. இருந்திருந்தால் மரங்கள் அனைத்தையும் வெட்டி காட்டை அழித்திருப்பானா? மரத்தின் மேலே மனிதன் சோகமாக தலையாட்டினான். நரி சொன்னது சரி. தாவி குதித்து தப்பித்து செல்வதற்கு சுற்றி ஏதாவது மரங்களை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் பக்கத்தில் ஒரு மரமும் இல்லை. Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.